கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார்ல, அது அனைவருக்காகவும் சிந்தப்பட்டது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லுங்களா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி அருளும் ராஜான்னு சொல்லி கேளுங்களா. எங்களுடைய பாவ சுவாபத்தை அகற்றுங்க ராஜான்னு சொல்லி கத்துருங்க. ஆண்டவர் முறை நம்ம ஜெபிக்கின்ற வேலையில், ஆண்டவர் முறை நம்ம மனம் விட்டு பேசுகின்ற வேலையில் நிச்சயமாய் நம் பாவங்களை மன்னிக்க போகின்றார். உண்மையான உள்ளத்தோடு இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். நீங்கள் பாவி என்பதை அறிக்கையிடுங்கள். உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். இயேசுவின் இரத்தத்திற்கு சுத்திகரிக்கும் வல்லமை உண்டு என்று நம்புங்கள். இப்பொழுதே அவர் உங்களை சுத்திகரிப்பார். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அவருடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். இன்றைய நாளில் நமக்காக ரத்த சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்க போகின்றார், நம்மளை பரிசுத்தப்படுத்த போகின்றார். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இன்றைய நாள் கேள்வி இதுதான். நமக்காக மரித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்காக நம்ம என்ன செஞ்சோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம் பாவங்களை மன்னிக்க போகின்றார். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்க போகின்றார். ஆண்டவரே, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா, செய்யக்கூடாத தவறுகள் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, உம்முடைய பிள்ளையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்னை ஏற்றுக்கோங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாளில் எவ்வளோ தவறுகள், யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. அப்பா அம்மாவை ஏமாற்றிடலாம். நம்மளை படைச்ச நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியுமா? அவருக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவரது இரத்தத்தினால் கழுவும்படி, அவருடைய ஆவியினால், இயேசுவின் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி கேளுங்கள். நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலான வாழ்க்கை இருக்குது. நம்மளை பரிசுத்தப்படுத்த போகிறாரு. மகளே, மகனே, கலங்காத, மன்னிக்க தயாராக இருக்கின்றார். நீங்கள் மனமாற தயாராக இருக்கீங்களோ? மீண்டும் அந்த தவறு செய்யாமல் இருப்பீங்களோ? ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுறோம்ப்பா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகின்றது. அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரிக்க போகின்றார். மகளே, மகனே, கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நீங்கள் மனம் மாறி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எடுத்து போட்டாலே போதுங்க. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சூப்பராக வாழலாம் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி உள்ளுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. உள்ளே ஒன்று நினைக்கிறோம், வெளியே ஒன்று பண்ணுறோம். ஆனால் இன்றைய நாள் வெளிப்படையான தோற்றத்தோடு நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு, போதும், அவ்வளோதான். எதுக்கு இந்த நடிப்பு, எதுக்கு இந்த போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்? யோசிச்சு பாருங்கள். சிரித்து பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க, திடீர்னு அவங்க நம்மக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. என்னடா இது நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு சண்டை போடுறாங்களே, ஒரு கோவம் இருக்கும். இதுக்கப்புறம் பாரு, உங்கள் மூஞ்சிலே முழிக்கிறேன்னா பாரு, நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி பண்ணுவாங்க, மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவாங்கல்ல. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் நீங்களாகவே இருங்க. அவங்க அன்பு கொடுக்குறாங்களா, நீங்கள் கொடுங்க. கொடுக்கலையா பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் அன்பாக இருங்க எல்லா இடத்துலையும். அவங்க சண்டை போடுறாங்க, அவங்க திட்டுறாங்க, நீ திரும்பி மீண்டும் மீண்டும் சண்டை வருகின்ற பொழுது என்ன பண்ணோம்? ஒரு இடத்துல அமைதியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி அமைதியே இல்லாமல் இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு தான். பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர பிரச்சனைகள் குறைஞ்ச பாடே இல்லைல்ல. கலங்காதீங்க, ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நமக்காக மரித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதை மாத்திரமே யோசிச்சுட்ருங்க. இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. கொடுக்கின்ற மனம் இருந்துச்சுனாலே போதும். நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எடுத்து போடுங்க, அவ்வளோதான். ஆண்டவரே, நான் தப்பான பாதையில் நோக்கி போயிட்டேன், தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான நண்பர்கள், தப்பான விஷயங்கள் நான் நோக்கி ஓடிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் மாறி ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது நிச்சயமாய் நம் பாவங்களை மன்னிக்க போகின்றார், நம்மளை பரிசுத்தப்படுத்த போகின்றார். கலங்காதீங்க, ஜெபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போகிறேங்க. ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் என்னோடு உடன்படிக்கையை செய்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற ஆண்டவரே, இன்றைக்கு உன் முன்னே வந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகின்றோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி
புதிதாக்குங்க ராஜா. எல்லா பாவ எண்ணங்கள், வார்த்தை, செயல்களும் நீங்கும்படி எங்களை சுத்திகரித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எல்லா சோதனைகளிலிருந்தும் பொல்லாதவர்களிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே, உமக்கு அன்பான பிள்ளையாக எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும்படி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை விட்டு உம்முடைய அன்பின் உடன்படிக்கை ஒருபோதும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலையுமா இருக்காங்க ஆண்டவரே. கண்ணீரை தொடங்கப்பா, கவலையெல்லாம் அகழ்ச்சி போடுங்க ராஜா. எங்களுக்காக மரித்தீரே ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்வேன் என்று யோசிச்சுட்டு இருக்கேன் ஏசப்பா. நிச்சயமாய் உமக்கு கீழ்ப்படி பிள்ளைகளாக இருப்பேன் என்று நம்புகிறேன் ஆண்டவர். வாக்கு கொடுக்குறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.